இருந்து யாவரும் ஒரு மனதோடு அன்போடு வர வளைப்போமாக. பிரைஸ்லா பாஸ்டர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ்லா. வாருங்கள் வாருங்கள், வந்து உங்களோட வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி பாஸ்டர். God bless you. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் சங்கமம் வானொலி மூலமாய் நேயர்களாய் உங்களையும் விசுவாசிகளையும் நான் கிறிஸ்துவின் வார்த்தையின் அடிப்படையிலே ஒரு வார்த்தையை தந்து உங்களை சந்திப்பதிலே மிகுந்த பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நாம் ஜெபித்து கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாய் கடந்து செல்வோம். அன்பின் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, கர்த்தாவே, இந்த வேலைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. வானமும் பூமியும் படைத்த தேவன், நேற்று இன்றும் என்றும் மாறாத தேவன் ஆண்டவரே. நீ விசுவாச தேவன், நீ ஜீவ வார்த்தையாகிய தேவன் ஆண்டவரே. உடைய வசனத்தை எங்கள் மத்தியில் நீ அனுப்பி தருவீராக. எங்களை மறைத்திரை வெளிப்படுத்தும் ஜனங்களுக்கு தேவையான வசனம் ஆண்டவரே, ஆவிக்குரிய வசனம், அவர்களை போஷிக்கத்தக்க வசனம், அவர்களை குணமாக்குகிற வசனம் ஆண்டவரே, உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வருவதாக ஆண்டவரே. வசனம் அவர்களுக்குள்ளாய் கிரியை செய்து அவருடைய தேவைகளை சந்தித்து அவருடைய பிரச்சனை எல்லாத்தையும் சரி செய்யறபடி நமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்கிறேன் ஆண்டவரே. உங்களுடைய வசனத்தின் அடிப்படையிலே கர்த்தாவே எங்கள் வழி நடத்தும். கர்த்தர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் நாம் தொடர்ந்து ஜெபங்களை குறித்து நம்ம பார்த்து கொண்டு வந்துள்ளோம். ஜெபம் ஒரு விசுவாசியையும் ஜெபத்தையும் பிரிக்கவே முடியாது பாருங்க. ஜெபத்தை ஏன் கர்த்தர் விசுவாசி கொடுத்திருக்காருன்னா, ஜெபத்தின் மூலமா நாம் தேவனோடு பேசுகிறோம். ஜெபத்தின் மூலமா நாம் தேவனோடு ஐக்கியப்படுகிறோம் பாருங்க. ஜெபத்தின் மூலமா நம்மளுடைய தேவைகளை நம்ம கர்த்தருக்கு சொல்லுகிறோம். ஜெபத்தின் மூலமா நாம் மற்றவர்களுக்காக பரிந்து பேசுகிறோம் பாருங்க. மற்ற தேசங்களுக்காக பரிந்து பேசுகிறோம். வாழ்க்கையில நம்முடைய என்ன எதிர்பார்க்கிறோமோ தேவனுடைய சித்தத்தின்படி அதை நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில அந்த ஜெபம் அது பலனளிக்கக்கூடியதா இருக்கிறது. அப்போ நம்ம ஜெபத்துல பேசுற ஒவ்வொரு வார்த்தையுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்க. வீண் வார்த்தையில நம்ம ஜெபத்துல அனுப்பக்கூடாது. பவுல் சொல்ற மாதிரி ஆகாயத்தை நோக்கி நம்ம சும்மா சிரமம் பண்ணக்கூடாது பாருங்க. நம்ம ஜெபத்திலே போதிக்கும் பொழுது நம்ம சரியாக ஜெபிக்கும் பொழுது கருத்தான தேவனுடைய வார்த்தைகளா இருக்கணும். பதில் பெறுகிற ஜெபத்துக்கு அந்த வார்த்தைகள் தான் அந்த பதிலை நம்ம கொண்டு வருகிறது. அந்த வார்த்தையில் மட்டும் கிடையாது, அந்த வார்த்தையின் அடிப்படையிலே தான் நம்முடைய வாழ்க்கையும் இருக்க வேண்டும் பாருங்க. முதலாவது நாம் மாறும் பொழுதுதான் நம்முடைய ஜெபங்கள் மாறும். நம்முடைய ஜெபங்கள் மாறும் பொழுது தேவனுடைய பதில் சீக்கிரமா கொண்டு வரும்போது அப்ப நம்மை மாற்றுகிற தேவனுடைய வசனம் ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்க. எந்த அளவுக்கு ஜெபம் முக்கியமோ அந்த அளவுக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் முக்கியம். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் அந்த முதிர்ச்சியின் அடிப்படையில தான் நம்முடைய ஜெபமானது வித்தியாசமாக இருக்கிறது. அதுதான் பதில் பெறுகிற ஜெபமாக இருக்கிறது பாருங்க. அப்ப ஜெபத்துல தேவனுடைய வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனாலதான் நம்ம இந்த நாட்களிலையும் நாம் என்ன பண்றோம், ஜெபிக்கிற காரியங்களை தேவனுடைய வார்த்தை என்னென்ன வார்த்தைகள் பயன்படுத்த வேண்டும், எப்படியாக ஜெபிக்க வேண்டும். அதனாலதான் சொல்றாரு பவுல் ஒவ்வொரு சபைக்கும் எழுதும் பொழுது அந்த சபையினுடைய குறைகளை, அந்த சபைகள் என்ன ஒரு சூழ்நிலை கடந்து செல்கிறதோ அதற்கேற்ற தேவனுடைய வார்த்தைகளை அவர்களை சொல்லி அவர்களை பலப்படுத்துகிறார் அந்த சபை. ஏன்னா அப்ப சபையை உற்சாகப்படுத்தணும் பாருங்க. இன்னைக்கு இருக்கிற சபைகள் மாதிரி கிடையாது. இன்னைக்கு இருக்கிற காலம் வேற, அன்னைக்கு இருக்கிற ஒரு காலம் வேற. அது உபத்திரவ காலத்துல சபைகள் இருந்தது பாருங்க. அந்த பிரிவுல தான் அப்போஸ்தலர்களா இருக்கிறாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து மரித்து அவர் என்ன பண்ண உயிர்த்து பரமேறிட்டார் பாருங்க. மிச்சம் இருக்கிறது சபையை வழிநடத்தி கொண்டு போறது எல்லாமே அப்போஸ்தலர்கள் தான். அப்போ அந்த அப்போஸ்தலருடைய பொறுப்பு, மிகப்பெரிய பொறுப்பு என்னன்னா சபையை ஊக்கப்படுத்தணும். சபைக்காக நம்ம ஜெபிக்க வேணும் பாருங்க. இப்போ சபையை கொண்டு போகும் பொழுதுதான் நம்ம தேவனுடைய வசனத்தை அப்படியே நம்ம கொண்டு போறவா இருக்கோம் பாருங்க. அதாவது கிபி 1ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறமாதான் வேதமானது தொகுக்கப்பட்டது. வேதமானது பல இடங்கள்ல பல வேத பிரதிகளை எடுத்து கிபி 1ஆம் நூற்றாண்டுக்கு அளவு தொகுக்கப்பட்டது. இந்த தொகுப்பட செஞ்சது சபை தான் செஞ்சது பாருங்க. இப்போ சபையுடைய நோக்கம் என்ன, இன்னைக்கு நம்ம எல்லாருடைய கையில வேதம் இருக்குன்னா அந்த வேதத்தை தொகுத்து கொடுத்தாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து மரித்ததுக்கு அப்புறம் ஒரு 100 வருட காலம் இருந்துச்சு பாருங்க. தேவனுடைய அந்த ஒரு பவுலுடைய லெட்டர்ஸ், அவங்க கேள்விப்பட்ட காரியங்கள், இதை குறிச்சுதான் சபையில அந்த இப்போதவங்க நடந்து கொண்டிருந்தது. 100 வருடங்கள் கழித்துதான் வேதத்தை அவங்க தொகுக்குறாங்க. ஒரு கேனலைசேஷன் வாங்க ஆங்கிலத்துல வேதத்தை தொகுத்து எந்த புஸ்தகம் உள்ளே இருக்க வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், எந்த கால வரிசையின்படி இருக்க வேண்டும் எல்லாம் சொல்றது. இது எல்லாத்தையுமே செய்தது சபைதான். ஒரு சபை தான் ஒரு முன்னேற்பாடு எடுத்து இன்னைக்கு நம்ம கையில வேதம் இருக்குன்னா அதை நம்ம இடத்துல கையில கொண்டு அதாவது பல இடங்களில் உள்ள அந்த வேதத்துடைய புஸ்தகங்கள் 66 புஸ்தகங்கள் சேர்ந்தது பைபிள்ன்ற மாதிரி. 66 புஸ்தகங்களையும் ஒருங்கிணைத்து நம்ம இதில் கொடுத்தது சபை தான். அப்பேற்பட்ட சபையை ஒரு பயப்படாம
ஒரு விசுவாசத்துல அவர்களுக்கு தட்டி எழுப்புற காரியங்கள், இந்த மாதிரி சபையை உருவாக்குறது வந்து பவுல் வந்து பாருங்க ஒரு உற்சாகப்படுத்தும்படி கடிதம் எழுதுறாரு. பவுல் மட்டும் கிடையாது, பேதுரு எழுதுறாரு, யூதா எழுதுறாரு, எல்லாமே யோவான் எழுதுறாரு. ஏன் அனைவருமே வந்து சபைக்காக வந்து ஜெபிக்கிறார்கள், சபைக்கு வந்து ஊக்கப்படுத்த விடுறாரு. அப்ப ஜெபங்கிறது வந்து சபையை கட்டுகிறது பாருங்க, குடும்பங்களை கட்டுகிறது, ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை கட்டுகிறது. சபை வந்து ஒரு ஆயத்தப்படுத்துகிறது கிறிஸ்துவின் வருகைக்கு நேராக, நித்திய ஜீவனுக்கு நேராக. இது வந்து சபையை ஆயத்தப்படுத்துகிறது வந்து ஜெபம். அப்ப ஜெபம் வந்து ரொம்ப முக்கியம். ஜெபத்துல நாம் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்க. இன்னைக்கு நம்ம எடுத்துக்க பிரேயர் என்ன அப்படின்னா, அதே 1 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரத்துல 9-10 வசனங்களை வந்து நம்ம பார்க்கிறோம் பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் 3:9-10. மேலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நாங்கள் உங்களை குறித்து அடைந்திருக்கிற மிகுந்த சந்தோஷத்தினரே நாங்கள் தேவனுக்கு எவ்விதமாய் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். கர்த்தரை நான் வந்து ஸ்தோத்திரம் செலுத்தணும்னு ஆசைப்படுறோம். எதனால நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துறோம் அப்படின்னா, உங்கள் முகத்தை கண்டு உங்கள் விசுவாசத்தின் குறைவுகளை நிறைவாக்கும் பொருட்டு இரவும் பகலும் மிகவும் உங்களுக்கு வேண்டிக் கொள்ளுகிறோமே அப்படின்றாங்க. அப்ப நம்ம கர்த்தருக்காக நான் ஸ்தோத்திரம் செலுத்துறோம். ஏன்னா உங்க விசுவாச குறைவுகளை வந்து கர்த்தர் நிறைவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்து ஜெபம் பண்ணுகிறார். பவுல் வந்து தெசலோனிக்கே சபைக்கு வந்து பேசுவாரு. ஏன்னா சபையில வந்து விசுவாச குறைவுகள் வந்து இருக்கக்கூடாது. விசுவாசம் வந்து எந்த அளவுக்கு வந்து சபை விசுவாசிக்கிறதோ அந்த அளவுக்கு சபை நிலைத்திருக்கும். எந்த அளவுக்கு ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய விசுவாசம் நிலை நிற்கிறதோ, தனிப்பட்ட மனிதனுடைய விசுவாசத்துக்கு அளவு கூடுகிறதோ, அவருடைய வாழ்க்கையில வந்து அவன் ஸ்டாண்ட், அவன் கிறிஸ்துவுக்குள்ளா இன்னும் அதிகமா நெருக்க வந்து பெற முடியும். அதனுடைய தேவைகளை சந்திக்க முடியும் பாருங்க. மற்றவர்களுக்காக ஜெபிக்க முடியாது, அதுக்கு பலன் இருக்கு. எல்லாவற்றுக்கும் காரணம் வந்து விசுவாசம் தான். ஏன்னா அதனாலதான் சொல்றாரு, ஜெபத்துல வந்து விசுவாசம் உண்டா எவைகளை கேட்டுவோம் பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிக்கிறது. இந்த ஜெபத்துல முக்கியமான ஒரு இன்கிரீடியன்ஸ் விசுவாசம். பழைய இதுல வந்து நம்ம பார்த்துருக்கிறோம் பாருங்க. ஜெபத்துல வந்து விசுவாசம் இருந்தா தான் ஜெபத்துல வந்து என்ன ஆகும், நமக்கு வந்து பலன் நடக்கும். விசுவாசம் உள்ள ஜெபம் தான் நம்ம பிடியாலேயே ரட்சிக்கும். அப்ப விசுவாசம் ஜெபத்துல இருக்க வேண்டும். அது மட்டும் கிடையாது, கர்த்தர் வந்து இந்த பூமியில எல்லாவற்றையும் படைக்கும் பொழுது அவங்க இன்னைக்கு ஒரு இது இருக்குன்னா எல்லாருக்குள்ளும் விசுவாச அளவு மாறுபடுகிறது. அது மட்டும் கிடையாது, எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்முடைய விசுவாசம் இவ்வளவுதாங்க, பரிசுத்தவான்களுக்குள்ள விசுவாசம் பெரியது, மிகப்பெரிய ஊழியக்காரங்களோட விசுவாசம் பெரியது, அதனால அவங்கவுங்களுக்கு கொடுக்கப்பட்ட விசுவாச அளவின்படிதான் வந்து நம்முடைய வாழ்க்கையை நடத்தணும், நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையை நடத்தணும், கிறிஸ்துவுக்குள்ளாயே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, இது அதோட வந்து அவங்க நின்றுக்கிறாங்க பாருங்க. விசுவாசத்தை பெருக்கணும் பாருங்க. விசுவாசம் ஒருத்தர் வந்து ரட்சிக்கப்படும் பொழுது ஆரம்ப கால விசுவாசம் இருந்தது. அந்த விசுவாசமானது கிறிஸ்துவுக்குள்ளாய் நாம் வளர வளர நம்ம என்ன பண்ணோம், விசுவாசம் நமக்கு வந்து பெருகணும். விசுவாசம் எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில பெருகின்றோ அந்த அளவுக்கு நம்ம கிறிஸ்துவோட ரொம்ப நெருக்கமா போறோம். ஒரு நெருக்கமாக செல்ல செல்ல விசுவாசம் பெறுகிறது. விசுவாசம் பெருக பெருக நம்ம என்ன ஆகிக்கிறோம், நம்ம வாழ்க்கையில அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கிறது பாருங்க. நான் வந்து நமக்காக ஜெபிக்கிறதை விட்டுட்டு மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாய் மாறுவோம். நம்ம ஒரு தன்னிறைவை பெற்று நம்முடைய வாழ்க்கையில நாம் என்ன பண்றோம், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும்படி வாழுவோம். இந்த மாதிரி சபைகளை தாங்குவோம், ஊழியங்களை தாங்குவோம். அநேக ஊழியங்கள் நம்ம மூலமா கட்டப்படும், சுவிசேஷம் பண்ணணும். இதுக்கெல்லாம் வந்து நம்மளோட வாழ்க்கையில விசுவாசம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து பெருகணும் பாருங்க. அதே அளவு விசுவாசம் ரட்சிக்கப்படும் பொழுது என்ன விசுவாசம் இருக்கிறோ அதே விசுவாசத்துல இருந்தா அது என்ன இருக்கும் பாருங்க. நீங்க பாருங்க, ஒரு குழந்தைய வந்து பிரைமரி ஸ்கூல்ல சேர்க்கிறோம். பிரைமரி ஸ்கூல் உள்ள நாலேஜ் வேற, ஹை ஸ்கூல் உள்ள நாலேஜ் வேற, செகண்டரி ஸ்கூல் ஒரு நாலேஜ் வேற, காலேஜ் யூனிவர்சிட்டி அங்க போக போக நாலேஜ் ஆனது வந்து அறிவானது விருத்தியாகிற மாதிரி கிறிஸ்துவ வாழ்க்கையில வந்து நாம ஆரம்ப கால விசுவாசியோட போக போக நம்முடைய விசுவாசம் வந்து பெருகணும். அது எதற்கு அப்படி பெருகும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில வந்து அற்புதங்கள் நிகழும். அப்படி எப்படி பெருகிறது, வேதத்தினுடைய விசுவாச அளவு, த மெஷர்மெண்ட் ஆஃப் ஃபெய்த், இது வந்து எப்படி வந்து கர்த்தர் வந்து சொல்றாரு, விசுவாசத்தை பெருகிறதுக்கு என்ன செய்யறாரு என்பது இன்னைக்கு வந்து வேதத்துல வந்து பார்க்கிறோம். முதலாவது என்ன சொல்றாருன்னா, விசுவாசம் நம்ம வாழ்க்கையில அத்தியாவசியமா இருக்கிறது பாருங்க. ஏன்னா விசுவாசத்தினாலதான் நீதிமான் பிழைப்பான் அப்படின்றது வந்து ரோமர் 1:17 பேசுகிறது. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் அப்படின்றாரு. அப்ப பின்வாங்கி போனா அவன் ஆத்மாவு என் மேல் வந்து அவர் மேல் வந்து பிரியமா இருக்காது அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ விசுவாசத்தை ஒரு நீதிமான், அன்னைக்கு வந்து நம்ம பாவியா இருக்கிறோம், ரட்சிக்கப்படுகிறோம், நீதிமானாய் மாறுகிறோம். நீதிமானா வாழ்கிற கிறிஸ்தவ வாழ்க்கையை ஓட்டுறதுக்கு விசுவாசம் ரொம்ப 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 முக்கியமாக தெரிகிறது. அது மட்டும் கிடையாது, நம்ம 2 கொரிந்தியர் 5வது அதிகாரத்துல 6வது வசனத்துல இப்படியா சொல்கிறது, நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசத்தில் நடக்கிறோம் சொல்லி போட்டிருக்கோம். அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படின்னாலே ஒரு விசுவாச வாழ்க்கை பாருங்க. நம்முடைய காண்கின்ற காரியங்கள், நம்முடைய உணர்கின்ற காரியங்கள்,
இதையெல்லாம் பார்த்து நம்ம வந்து நடக்கக்கூடாது. இதெல்லாம் நடக்கிறதுக்கு உலகத்தாராலே முடியும், நம்மளாலே முடியும். ஒரு விசுவாச வாழ்க்கை நடக்கிறதுக்கு தான் கர்த்தர் நடத்திருக்காரு. விசுவாச வாழ்க்கையை உலகத்தாரால முடியாது. நம்மளால முடியும். ஏன் அப்படி விசுவாச வாழ்க்கையை கொடுத்திருக்காருன்னா, விசுவாசிங்கிறது வந்து விசுவாசம் அப்படிங்கிறது ஒரு புரித மாதிரி சொல்லணும்னா ஒரு ஃபாரின் மணி மாதிரி வச்சுக்கோங்களேன். இப்போ நான் இன்றைக்கு வந்து ஒரு கனடா தேசத்துக்கு நான் செல்கிறேன் என்று வைத்துக் கொண்டிருக்கேன். என்னுடைய இந்திய பணத்துல வந்து நான் கனடா தேசத்துல வந்து செலவழிக்க முடியாது. அப்ப நான் வந்து இங்க போய் ஒரு மணி எக்ஸ்சேஞ்சில் போய் அல்லது அங்க உள்ள மணி எக்ஸ்சேஞ்சில் போய் என்னுடைய இந்திய பணத்தை வந்து கனடியன் டாலரா மாற்றி நான் அங்க செலவழிக்க முடியும். அதே மாதிரிதான் பாருங்க, நம்முடைய விசுவாசங்கிறது வந்து அந்த ஒரு மணி எக்ஸ்சேஞ்ச் மாதிரிதான் பாருங்க. அந்த மாதிரி இருக்கிறது பாருங்க. நம்முடைய ஜெபம், நம்முடைய உபவாசம், நம்முடைய வேத வாசிப்பு எல்லாம் வந்து நம்ம விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிறது. நம்ம ஒரு எக்ஸ்சேஞ்ச் பண்றோம் பாருங்க, ஒரு ஆவிக்குரிய படமா இருக்கிறது பாருங்க. இதை வந்து இதுதான் வந்து பரலோகம் வந்து மதிப்பிடுகிறது. விசுவாசத்தை தான் வந்து கர்த்தர் வந்து பார்க்கிறார். நீ பல இடங்களை வந்து இயேசு கிறிஸ்து வந்து சுலகமாக்கும் பொழுது சிறிய ஒரு விசுவாசத்தால் ஆக கிடவது இப்படிதான் சொல்றாரு பாருங்க. அப்ப விசுவாசத்தின் அடிப்படையில் தான் தேவன் வந்து கிரியை செய்யறாரு. அதே மாதிரிதான் சொல்றீங்க, விசுவாசங்கிறது ஒரு ஆவிக்குரிய படம் மாதிரி. எப்படி வந்து நான் இந்திய நாட்டு படத்தை மற்ற நாடுகள் செலவிட முடியாதோ அதே மாதிரி என்னுடைய விசுவாசத்தை வைத்துதான் பரலோகம். பரலோகம் என்னையும் என் விசுவாசத்தையும் மதிப்பளிக்கிறது பாருங்க. அப்ப விசுவாசத்தின் நம்முடைய அளவை வந்து நம்ம கூட்டக்கூடியதா இருக்க வேண்டும் இருக்கும். அப்படி நம்ம அளவு கூட்டும் பொழுது நம்ம கத்தலத்திலிருந்து அநேக ஒரு காரியங்களை நம்ம பெற்றுக்கொள்வோம். அநேக ஜெபங்களுக்கு நம்முடைய வாழ்க்கையில பலம் தருகிறதா இருக்கிறது. அப்ப விசுவாசத்துடைய அளவு என்ன, அதை எப்படியாக காண்பிக்கிறார் கர்த்தர்? விசுவாசத்தின் அளவு எப்படி நம்ம வந்து கூட்ட முடியும்? விசுவாசம் அளவு மாறுபடும் பொழுது, அது கூடுதலா இருக்கும் பொழுது எப்படி நம்முடைய வாழ்க்கையில காரியங்கள் நடக்கிறது என்பதை குறித்து நாம் சில வேதத்திலிருந்து சில சம்பவங்களை வந்து புரியப்படுத்துறது நம்ம பார்க்கிறோம் பாருங்க. முதலாவது நீங்க பார்த்தோம்னா மார்க்கு 9வது அதிகாரம் 17வது வசனத்துல வந்து நம்ம பார்க்கிறோம். நிறைய சம்பவங்கள் வந்து பார்க்க 3-4 சம்பவங்கள் நம்ம பார்க்க போகிறோம். 3-4 சம்பவங்களை பார்க்கும் பொழுது ஃபுல் வேத வசனத்தை நம்மளால படிக்க முடியாது. அதனால நான் இந்த சம்பவங்களே சில சம்பவமாகவே நான் சொல்லுகிறேன் பாருங்க. மார்க்கு 9:17வது வசனம் 17. இந்த இடத்துல வந்து ஒரு ரோம நூற்றுக்கு அதிபதியை குறித்து வந்து போட்டிருக்கிறது பாருங்க. இந்த நூற்றுக்கு அதிபதியை பத்தி பார்த்துட்டீங்கன்னா, அப்பொழுது ஜனக்கூட்டத்தின் 17வது வசனத்தை படிக்கிறோம். மார்க் 9:17. அப்பொழுது ஜனக்கூட்டத்திலே ஒருவன் அவரை நோக்கி, போதுகிறே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகன் உம்மிடத்துல கொண்டு வந்தேன் என்றார் பாருங்க. ஒரு 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 செஞ்சுரியன் தன்னுடைய ஒரு சாரி ஒரு ஒரு மனிதன் பாருங்க இந்த இடத்துல வந்து தன்னுடைய மகனுக்கு ஊமையும் செவிடுமான ஆவி பிடித்திருக்கிறது. அதை முதல்ல இயேசு கிறிஸ்துவின் சீடர்களுக்கு அவர் கொண்டு போறாரு. கொண்டு போய் பார்த்தாங்க, அவங்க ஜெபித்து பார்த்தார்கள், என்னமோ பண்ணி பார்த்தாரு, அவங்களால அந்த பிசாசை விரட்ட முடியவில்லை. அவர் இப்படியே சொல்றாரு. உடனே அதை வந்து இயேசு கிறிஸ்து வந்து சொல்றாரு, இந்த மாதிரி வந்து நான் வந்து உங்க சீசர்கிட்ட கொண்டு போறேன், ஆனா அவங்க வந்து அந்த ஆவியை வந்து அவரோட விரட்ட வந்து கூடாமல் போயிற்று அப்படின்றாரு. 19வது வசனத்துல வந்து சொல்றாரு இயேசு கிறிஸ்து, இயேசு பிரதேசமாக, விசுவாசம் இல்லாத சந்ததியே, எது வரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எது வரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாய் இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார் பாருங்க. இந்த இடத்துல வந்து சீசர்களை வந்து இயேசு கிறிஸ்து கடிந்து விடுகிறார். என்ன சொல்றாரு இந்த இடத்துல? விசுவாசமே இல்லாத மாறுபட சந்ததி போட்டிருக்கு. நீங்க ஆங்கிலத்துல படித்து போட்டிருக்கிறார், ஓ லிட்டில் ஃபெய்த் போட்டிருக்கு, அற்ப விசுவாசிகளே திரும்பி போட்டிருக்காரு. கொஞ்சம் விசுவாசம் வச்சு, இந்த விசுவாசத்தை வச்சுட்டு உங்களால வந்து இந்த மாதிரி வந்து பண்ண முடியாது. அப்ப இந்த இடத்துல வந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்ற இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுவாருன்னா, நான் எது வரைக்கும் உங்கள் கூட இருப்பேன் அப்படின்றாரு. அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, உங்களுடைய விசுவாசத்தை நீங்க பெருக்கிக் கொள்ளுங்கள். இந்த விசுவாசத்தை வச்சுட்டு உங்களால ஒரு சுகப்படுத்துற காரியத்துல உங்களால செய்ய முடியாது. உங்க விசுவாசத்துல கூட கொஞ்சம் பெருக்கிக் கொள்ளுங்கள். ஏன்னா நான் எது வரைக்கும் உங்களோட லாங் லாஸ்டா இருக்க போறது கிடையாது. நான் எனக்கு அப்புறம் வந்து நீங்க தான் என்னுடைய சார்பு ஒரு ரெப்ரஸன்டேட்டிவா இருந்து ஜனங்களுக்கு நான் என்ன கிரியைகளை செய்யறனோ அந்த கிரியைகளை நீங்கள் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல வந்து அவர் கடிந்து விடுகிறார். உடனே அவர் இடத்துல வந்து கொண்டு வர்றாங்க பாருங்க. உடனே அவரை பார்த்து சொல்றாரு, அவங்க அந்த தகப்பனை பார்த்து சொல்றாரு இயேசு, 23வது வருஷம் இயேசு, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும்ன்றாரு. அந்த தகப்பனை பார்த்து சொல்றாரு, நீ விசுவாசிக்கிறாயான்றாரு. உடனே சொல்றாரு பாருங்க, அவங்க தகப்பனை வந்து நான் விசுவாசிக்கிறேன், உம்மிடத்துல பையனை கொண்டு வந்தோம் அப்படின்னா அந்த ஆவி உம்மிடத்துல இருந்து போகும், விசுவாசிக்கிறேன் அப்படின்றாரு. உடனே சொல்றாரு பாருங்க, விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோட சத்தமிட்டு சொன்னார். நம்ம தகப்பன் வந்து கண்ணீரோட சொல்றாரு, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர், எனக்குள்ளேயும் அவிசுவாசம் இருக்கு, அந்த அவிசுவாசம் என்னிடத்துல வந்து நீங்கணும்,
அப்படின்றாரு. உடனே இப்ப அவர் வந்து பிசாசு வந்து விரட்டுறாரு. ஊமையும் செவிடுவன ஆவியை விட்டு போன்றாரு. அவர் அந்த ஆவியானது அவனை விட்டு போகிறது பாருங்க. அவன பையனுக்கு ஒரு ஒரு இடைவிடாத ஒரு பிரச்சனை. அது வந்து ஆக்சுவலா வந்து இன்னொரு இடத்துல சந்திரலோகின்னு போட்டிருக்கிறது. அவனை வந்து பாருங்க அந்த பிசாசு அப்பப்ப வந்து அவனை டிஸ்டர்ப் பண்ணுது பையனை. அவனை வந்து சில நேரங்களில் தீயை தள்ளி விட்டுறது, தண்ணியில தள்ளி விட்டுறது, அவனை வாயில நுர கக்கிறது. ஒரு தகப்பன் சகிக்க முடியல. இயேசுவை குறித்தும் அவருடைய சீடரை குறித்தும் கேள்விப்படுறாரு. நேரா இயேசுட்ட வரல. அவர் சீடர்கிட்ட வந்து சொல்றாரு. அவங்க சீடர்கள் என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க. ஆனா முடியல. அவர்களை சரிப்படுத்த முடியல. அதைத்தான் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது இயேசு கிறிஸ்து வந்து ஒரு பேய் கலந்து கொள்வதை பார்க்கிறாரு. அதனால வந்து நம்முடைய விசுவாசத்தின் அளவு வந்து இந்த இடத்துல வந்து கர்த்தர் வந்து இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்றாரு. ஏன் மென்ஷன் பண்றாரு அப்படின்னா, விசுவாசத்தின் அளவை பெருக்கிக் கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து வந்து அந்த காலத்துல வந்து கூட இருந்தாரு. கூட இருக்கும் பொழுது அவர்களுக்கு நிறைய விஷயங்களை வந்து கர்த்தர் வந்து மாதிரிகளா செய்து காமித்தார் பாருங்க. அந்த மாதிரி தான் இது ஒரு மாதிரி பாருங்க. அதற்கு அவர் வந்து சொல்லிடுறாரு, எப்படி வந்து இதனால போகணுன்ற போது அவர் சொல்றாரு, இந்த வகை பிசாசு வந்து 29வது இந்த வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி மற்றொன்றுக்கும் புறப்பட்டு போகாது என்றார். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே ஜெபம் ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்க. உபவாசம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் ஜெபிக்கிறோம், ஏன் உபவாசிக்கிறோம்னா, இதை வந்து நம்ம விசுவாசத்தை வர்த்திக்க பண்றதுக்காக ஜெபம் பண்ணணும். விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில வந்து பெருகணும். விசுவாசம் வந்து நம்முடைய வாழ்க்கையில வந்து கூடணும். இப்படி ஜெபிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில வந்து பாருங்க, நாம் வந்து மற்றவர்களுக்கு பயன்படுகிற பாத்திரமாய், நாம் மற்றவர்களுக்கு உபயோகப்படுற பாத்திரமா இருக்கும். முதலாவது நாம் தண்ணீரை பெறுகிறோம், அப்பொழுது மற்றவர்களுக்கு பெறுகிறோம். அதனாலதான் இந்த இடத்துல சொல்றாரு, ஓ லிட்டில் ஃபெய்த், ஏன் நான் இது வரைக்கும் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசுறாரு. இது இந்த இடத்துல மட்டும்தான் பேசுறாரு. இன்னும் 2 இடங்கள்ல வந்து இந்த காரியங்களை வந்து பேசுறாரு பாருங்க. மத்தேயு வந்து 14வது அதிகாரத்துல பார்க்கணும். இயேசு பேதுரு வந்து கடல் மேல் நடக்கிற ஒரு காரியம். மத்தேயு 14வது அதிகாரத்துல வந்து கடல் மேல் நடக்கிற ஒரு காரியம். அந்த ஒரு சம்பவத்துல சொல்றாரு. மத்தேயு 14:31வது வசனத்தை சொல்றாரு. உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்றாரு. பாருங்க, இயேசு கிறிஸ்து கடல் மேல் நடக்கிறத வந்து பேதுரு பார்க்கிறாரு. பேதுரு தனித்து ஜெபம் பண்ண போறாரு. இவங்க படகுல ஏறி அக்கறை பண்ணுறாங்க. பேதுரு என்ன ஜெபத்தை முடிச்சுட்டு அவர் கடலின் மேல் நடந்து வருகிறாரு. உடனே இதை பார்த்த பேதுரு என்ன சொல்றாரு, ஆண்டவரே நீரே வேணா நானும் கடல் மேல் நடந்து வரேன் ஆண்டவர் என்றாரு. ஒரு விசுவாசத்தை பார்த்து இயேசு சந்தோஷப்படுறாரு. விசுவாசத்தை அப்ரிஷியேட் பண்றாரு. நடந்து வர சொல்றாரு. நடந்து வரும்பொழுது அவர் என்ன பண்றாரு, காற்றையும் அந்த கடல் அலைகள் பார்த்த உடனே அவர் பயம் வந்துருச்சு. பயம் வந்த உடனே என்ன மறுபடியும் தண்ணிக்குள்ள மூழ்க ஆரம்பிக்கிறார். உடனே என்னை ரட்சியும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து தன் கையை பிடிச்சு அவர் இப்படியா சொல்லுகிறாரு, அப்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்டாய் அப்படின்றாரு. இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துலயும் வந்து நீங்க பேச பார்த்தோன்னா ஓ லிட்டில் ஃபெய்த்ன்றாரு பேதுருவை பார்த்து. ஏன் ஒரு சிறிய விசுவாசம் உனக்கு இருக்கு, அந்த விசுவாசத்துல நீங்க கொஞ்சம் நடந்தீங்க, ஆனா சூழ்நிலையை பார்த்தோன்னே என்ன பண்ணுறீங்க, நீங்க வந்து தண்ணிக்குள்ள போக ஆரம்பிச்சிருங்க. இப்ப விசுவாசம் நம்ம சூழ்நிலைக்கு மேலாய் நம்ம நடக்க வைக்கிறது பாருங்க. நம்ம வாழ்க்கையில எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரிதான், எப்பேற்பட்ட ஒரு கஷ்டமான சூழ்நிலையில போனாலும் சரிதான், தனிமையின் பாதையில போனாலும் சரிதான், ஒதுக்கப்பட்ட ஒரு பிரச்சனையில போனாலும் சரிதான், நம்ம இதுவே முடியாது, இனிமேல் நமக்கு நடக்காது, நம்ம தலைவிதியே இதுதான், இப்படிதான் கர்த்தர் நம்மளை வச்சிருக்காரு, இதே சூழ்நிலை வாழ்க்கையில வாழ்ந்துருவோம்னு சொல்லிட்டு இருக்கிற வச்சுட்டே பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனாலும் சரிதான். நான் சொல்றாரு, இது எல்லாவற்றிலும் உங்களால விசுவாசிக்கக்கூடிய இவங்க எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ண முடியும். இவர்களுக்கு மேலாய் உங்களால நடக்க முடியும். சூழ்நிலையை பார்க்க கூடாது. சூழ்நிலையை பார்த்தோம் அப்படின்னா, அது முதலாவது நீங்க சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா, அது அந்த நம்முடைய பார்வை வந்துதான் நம்முடைய விசுவாசத்தை நம்ம ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் பண்ணும். எந்த அளவுக்கு விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில அஃபெக்ட் ஆகுதோ, அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணிக்கணும்னா 10 நம்ம சூழ்நிலைக்குள்ள போக ஆரம்பிச்சிடும் பாருங்க. எந்த பிரச்சனைக்கு மேலாய் போகணும்னு ஆசைப்படுறோமோ அந்த பிரச்சனைக்கு உள்ளேயே போயிடுவோம். அதைத்தான் வந்து இந்த இடத்துல சொல்றாரு, அற்ப விசுவாசின்றாரு. அந்த இடத்துல மென்ஷன் பண்ணும்போது ஏன் சந்தேகப்பட்டாய் அப்படிங்கிறாரு. அப்ப இந்த இடத்துலயும் ஓ லிட்டில் ஃபெய்த்ன்றாரு. அப்ப இந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னா, விசுவாசம் வந்து கம்மியா இருக்கிறது. பேதுருக்கு வந்து விசுவாசம் வந்து குறைவாக இருக்கிறது என்கிறதை அந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்றாரு. அப்ப விசுவாசத்துல வந்து பெருகும் பொழுது நாம் சூழ்நிலையை பார்க்க மாட்டோம். விசுவாசம் நம்முடைய எந்த அளவுக்கு நம்முடைய மெஷர்மெண்ட் அதிகமா இருக்கிறதோ பாருங்க, அந்த அளவுக்கு நம்ம சூழ்நிலை நம்ம வாழ்க்கையை விட்டு மறந்து போயிடும். எப்பேற்பட்ட கஷ்டமான சூழ்நிலையை நம்ம பார்க்க மாட்டோம். சூழ்நிலைக்கு மேலாய் தேவனை பார்க்கணும். நம்மளுடைய பார்வை வந்து கிறிஸ்து ஒன்றே தான் இருக்கணும். இவர் இயேசு கிறிஸ்துவை மட்டும் நேரா பார்த்து நடந்து போயிருந்தாலும் கண்டிப்பா இயேசுவை ரீச் பண்ணியிருப்பாரு. ஆனா இயேசுவை பார்க்காமல் அலைகளையும் கொந்தளிக்கிற கடலையும் அவர் பார்க்கும் பொழுதுதான் அவர்களுக்கு ஒரு பயம் உண்டாயிடுச்சு. பயம் வந்து வந்து என்ன பண்ணுறா, பயம் வந்து விசுவாசத்துக்கு எதிரி பாருங்க. அது விசுவாசத்துல வந்து அவர் டார்கெட் ஆயிடுது. அவரோட பேதுருடைய விசுவாசம் அந்த இடத்துல மிஸ் ஆன உடனே என்ன பண்ணாரு, கடலுக்குள்ள போக ஆரம்பிச்சு. ஒரு அற்புதம் அந்த இடத்துல வந்து நின்று போயிருக்கு பாருங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே பயப்படக்கூடாது.
சூழ்நிலையில் பார்க்கக்கூடாது, இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையோட நோக்கமே வந்து நம்ம இயேசுவை நோக்கி தான் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பிரச்சனை இல்லாத மனிதர்கள் யாருமே கிடையாது. பிரச்சனை இல்லாத சூழ்நிலைகள் எல்லா இடத்துலயும் பிரச்சனை இருக்கு, எல்லா இடத்துலயும் இறந்து இருக்கிறது பாருங்க. ஆனா அவைகள் மத்தியில ஒரு ஜெயம், அதுதான் விசுவாச வாழ்க்கை. பிரச்சனைகளுக்கு உள்ள போறதை விட பிரச்சனைக்கு மேலாய் நடக்கிறது தான் கிறிஸ்துவ வாழ்க்கை பாருங்க. அப்ப கிறிஸ்துவ வாழ்க்கை நடக்கணும்னா அந்த விசுவாசம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது இந்த இடத்துல பாருங்க, இதெல்லாம் கர்த்தர் வந்து மாதிரியை தான் வந்து காண்பிக்கிறார். பேதுருக்கு வந்து ஒரு மாதிரியை காண்பிக்கிறார். ஒரு மெஷர்மெண்ட் ஆஃப் ஃபெய்த், ஃபெய்த்துடைய மெஷர்மெண்ட் என்னன்றதை நிரூபிக்கிறார் பாருங்க. இன்னொரு இடத்துல வந்து பாருங்க, மத்தேயு 8வது அதிகாரத்துல 26வது வசனத்துல இன்னொரு வசனம் வந்து இப்படியே போட்டிருக்கு பாருங்க. மத்தேயு 8:26வது வசனத்துல இப்படியே போட்டிருக்கு. மத்தேயு 8. அதாவது இயேசு கிறிஸ்து வந்து பாருங்க, படகுல வந்து இக்கரைக்கு அக்கறைக்கு போகும் பொழுது அவர் வந்து சொல்றாரு, அதற்கு அவர், அற்ப விசுவாசியே ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அதாவது இயேசு கிறிஸ்து வந்து இவங்கெல்லாம் படகுல ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து வந்து ஒரு நித்திரையா இருந்தான்னு சொல்லி போட்டிருக்கு. நித்திரையா இருந்த நேரம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பெரிய புயல் காற்று, படகுல மூழ்க அளவுக்கு வந்து அடிக்குது பாருங்க. அடிச்ச உடனே நீங்க பாத்துட்டீங்கன்னா இந்த விசுவாசிகள் இருக்காங்க, இவங்களுக்குள்ள பயம் வந்துருச்சு. இவர்களுக்கு அந்த சூழ்நிலை எப்படி எதிர்கொள்ள போறோம்ன்ற ஒரு தைரியம் வந்து சுத்தமா கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அந்த சூழ்நிலை எப்படி, ஏன்னா நம்ம வாழ்க்கையில இதே தான், நம்ம வாழ்க்கையில வந்து எவ்வளவு பெரிய படகு பிரச்சனைகள் தான் இருந்ததுதான், எவ்வளவு பெருங்காற்று அடித்தால் தான் நம்மளுடைய விசுவாசத்தினுடைய அந்த ஸ்டாண்ட் ஃபேர்ம் எப்படி நிக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம். இந்த இடத்துல பாருங்க, இதே சீடர்கள் இருக்கிறார்கள், 12 அப்போஸ்தலர்கள் தான் இருக்கிறாங்க. ஆனா என்ன ஆகி போச்சு, இந்த பிரச்சனையை எப்படி எதிர்கொள்ள போறோம், இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்க முடியும்னு அவங்களுக்கு தெரியல. ஆனா பாருங்க, ஒரு நல்லது செஞ்சா பாருங்க, அவர் வந்து இந்த இடத்துல வந்து இயேசு கிறிஸ்துவை எழுப்பி சொல்றாங்க, இந்த மாதிரி வந்து காற்று பலமா இருக்கு, நம்ம அமிழ்ந்து போயிடும், உங்களுக்கு வந்து கவலை இல்லையான்றாரு. இயேசு கிறிஸ்து பாருங்க எந்திரிச்சு ஒரே வார்த்தை சொன்னாரு, காற்றே எறியாதே கடலே அமைந்தாருன்றாரு. அந்த இடத்துல வந்து சொல்றாரு, நீ ஏன் பயப்படுறீங்க, ஏன் உங்களோட அற்ப விசுவாசிகள் இந்த இடத்துல வந்து விருப்பம் பண்றாரு. அதற்கு 26வது வசனம் பாருங்க. அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளை ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினா அது உடனே மிகுந்த அமுதல் உண்டாயிட்டு பாருங்க. இந்த இடத்துல வந்து ஓ லிட்டில் ஃபெய்த்ன்றாரு. அப்ப விசுவாசமானது அவர் வந்து ஏன் சொல்லிட்டே இருக்கிறாருன்னா, அற்ப விசுவாசின்றாரு. அவர் திட்டுறதுக்காக வந்து சீடர்களை திட்டணும் அதற்காக அவர் வந்து சொல்லல. அவர் சொல்ற காரியம் என்னன்னா, உங்களுடைய மெஷர்மெண்ட் ஆஃப் ஃபெய்த்தை வந்து நீங்க இன்க்ரீஸ் பண்ணுங்கன்றாரு. எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில அந்த ஃபெய்த்தோடைய இன்க்ரீஸ்மெண்ட் அதோட பண்ண வந்து அது உங்களுடைய வாழ்க்கையில வந்து பெருக ஆரம்பிக்கும். உங்களோட வாழ்க்கையில பெருக பெருக அது என்ன நடக்குன்னா, உங்களோட வாழ்க்கையில அற்புதங்கள் செய்ய ஆரம்பிக்கும். உங்களுக்கு ஒரு தைரியம் உண்டாயிரும். சூழ்நிலைக்கு பேதுரு மாதிரி தண்ணிக்குள்ள போக மாட்டோம், தண்ணியை விட்டு மேலே எழும்ப ஆரம்பிப்போம். இந்த மாதிரி சீடர்கள் மாதிரி வந்து காற்றையும் கடலையும் பயப்பட மாட்டோம். இயேசு கிறிஸ்து என்ன நமக்கு மாதிரி செய்தாரோ எழுந்து தனியா நின்று காற்றையும் கடலையும் வந்து நம்ம அமற்றுவோம் பாருங்க. அப்ப கர்த்தர் வந்து லிட்டில் ஃபெய்த்தை வந்து நமக்கு வந்து சொல்ல காமிக்கிறாரு. சரி, லிட்டில் ஃபெய்த்ன்ற போது வந்து பார்க்கும்போது வந்து பிக் ஃபெய்த்தையும் பார்க்கணும். அது இந்த கிரேட் ஃபெய்த்தையும் பார்க்குறோம். கிரேட் ஃபெய்த் யாருக்கு எப்படி இருந்தது நேரத்துல, அதை வந்து சில காரியங்களை வாசித்து போடுறோம். மத்தேயு 15வது அதிகாரத்துல வந்து பாருங்க, 24-28 வந்து நீங்க பாத்தீங்கன்னா, அந்த கானானிய ஸ்திரீ வந்து பாருங்க, இயேசு கிறிஸ்து வர்ற தன்னுடைய மகனுக்கு வந்து உடம்பு சரியில்லை, சுகத்துக்காக வந்து கேட்கிறாங்க. கானானிய ஸ்திரீ ஒரு புறஜாதியான ஸ்திரீ பாருங்க. மத்தேயு 15வது அதிகாரத்துல கானானிய ஸ்திரீ குறித்து போட்டுருக்குது. ஒரு புறஜாதியான ஸ்திரீ. அந்த ஸ்திரீ வந்து பாருங்க, அவர்கிட்ட வந்து சுகத்தையா வந்து நிற்கும் பொழுது கர்த்தர் என்ன சொல்றாரு, காணாமல் போன 24வது வசனம் 15-24 காணாமல் போன ஆடுகளாய் இஸ்ரவேல் வீட்டாருக்கு அனுப்பப்பட்டபடி மற்ற யாருக்கும் மற்றபடி அல்ல என்றார். அதற்கு அவர், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவளை வருந்தி கேட்டுக்கொண்டார். அதற்கு அவர், மெய்தான் ஆண்டவர். அதற்கு அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதில்லை என்றார். 27வது வசனம் பாருங்க. அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆயிரம் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமானிலிருந்து மேசையில் வரும் துணிக்கைகளை தின்னுமே என்றார். இயேசு அவளுக்கு பிரதித்துமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி ஆக கிடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமான. இந்த இடத்துல பாருங்க, ஒரு கானானிய ஸ்திரீ, ஒரு புறஜாதிய ஸ்திரியை பார்த்து அவர் வந்து பாருங்க, அவரை வந்து புகழ்றாரு ஆண்டவர். ஏன் புகழ்றாரு அப்படின்னா, அவருக்கு சின்ன ஒரு அவர் வந்து சுகத்துக்காக வர எடுத்து ஒரு சுகத்தை கொடுக்கல, அவருடைய வந்து ஒரு வார்த்தையில வாங்குகிறார் பாருங்க. வார்த்தையில வாங்குறாருன்னா,
சீடர்கள் இருக்காங்க. இந்த சீடர்கள் மத்தியில என்ன நினைக்கிறாங்கன்னா, இயேசு கிறிஸ்து வந்து யூத ஜனங்களுக்கு மட்டும் தான் அனுப்பப்பட்டவர் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. அத வந்து ஒரு பிரேக்கப் பண்ணணும். யாத வச்சு பிரேக் பண்ணா, அந்த ஸ்திரியை வச்சு பிரேக் பண்றாரு. என்ன பண்றாரு, ஸ்திரீட்ட ஒரு பேச்ச குடுக்குறாரு. என்ன சொல்றாரு, சுகம் பண்றது பிள்ளைகளின் அப்பம் மாரி. அது வந்து யூத ஜனங்களுக்கு மட்டும் தான். நான் யூத ஜனங்களுக்காக மட்டும் தான் அனுப்பப்பட்டவன். அதனால அந்த அப்பம் அவர்களுக்காக தான் சொன்னது. தேவனுடைய ஆசீர்வாதம், பரலோகம் எல்லாமே யூத ஜனங்களுக்கு மட்டும் தான் வந்தது. அவர்களுக்காகத்தான் நான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் பொழுது, அதனால பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகள்லாம் அவர் புறஜாதிகளை சொல்றாரு. அதில் போடுவது ஒரு நல்லது இல்லை அப்படின்ற போது, ஒரு வருஷம் இவர் வந்து சீசர்களுக்கே உரைக்கிற மாதிரி ஒரு சொல்றார். நீங்க வந்து மேஜனை கீழ் வந்த துருக்கிகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே அப்படின்றார். ஆனா என்ன அர்த்தம்னா, புறஜாதி மூலியமாய் ரட்சிப்பு வருகிறது, யூதர்கள் மூலியமாய் ரட்சிப்பு வருகிறது, அது புறஜாதிகளுக்கு செல்கிறது. அது வந்து இந்த இடத்துல வந்து அழகா வந்து அந்த ஒரு கானானிய ஸ்திரீ மூலியமா வந்து ஜனங்களுக்கு வந்து சொல்றாரு. அப்ப அவர் சொல்றாரு, அவ இயேசு கிறிஸ்துக்கு வந்து அவரை ஆச்சரியப்படுத்தும் விதமா இவருடைய ரிப்ளை இருக்கு பாருங்க. அதான் சொல்றாரு, அந்த ரிப்ளையை கொடுக்க வைக்கிறது எதுன்னா, முதலாவது வந்து இயேசு கிறிஸ்து பேசுறோம்னா இயேசு கிறிஸ்து விசுவாசம் வைத்து பண்ண முடியும். அப்ப இவருடைய விசுவாசம் வந்து அவர்கிட்ட அந்த எப்படியாவது எந்த சூழ்நிலையாவது அந்த சுகத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்றத மாதிரி வந்துருது பாருங்க. இதை வச்சு ஒரு சீடருக்கு ஒரு பாடத்தையும் கற்றுக் கொடுக்குறாரு. விசுவாசத்தை பார்த்து ஒரு இயேசு கிறிஸ்து ஆச்சரியப்படுறாரு. ஆச்சரியப்பட சொல்றாரு, உங்களுடைய விசுவாசப்படி உன்னுடைய ஆக கடவுதுன்றாரு. ஒரு விசுவாசம் பெரியதுன்னு கர்த்தரே அப்ரிஷியேட் பண்றாரு. அப்புறம் இயேசு கிறிஸ்து கூட இருக்கிற 12 பேரை பார்த்து அற்ப விசுவாசிகளேன்றாரு. ஒரு புறஜாதி ஸ்திரீ, கானானிய ஸ்திரீ பார்த்து விசுவாசம் பெரியதுன்றாரு. அப்ப அப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்ம விசுவாசம் தான் நம்முடைய அற்புதங்கள் வாழ்க்கையை பெற்றுத் தருகிறதா இருக்கிறது. நம்ம எந்த அளவுக்கு நம்ம விசுவாசத்தை வளர்த்துக் கொள்கிறோமோ, எந்த அளவுக்கு நம்ம விசுவாசம் நம்ம வாழ்க்கையில நம்ம கூடுகிறதோ, அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையோட பிரச்சனைகள் ரொம்ப ஈஸியா ரைட் அண்ட் ஈஸியா இருக்கு பாருங்க. அதுதான் அந்த கானானிய ஸ்திரீக்கும் நடந்தது. கானான் ஸ்திரீக்கும் நடந்தது பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, ஒரு செஞ்சுரியன் நீங்க எடுத்தீங்கன்னா மத்தேயுல வந்து 18வது அதிகாரம் 8வது அதிகாரத்துல ஒரு செஞ்சுரியன் வராரு பாருங்க. மத்தேயு 8:4 பாருங்க. அவர் கப்பர்நகூமில பிரவேசித்த போது நூற்றுக்கு அதிபதி ஒருவன் அவரிடத்துல வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதக்காரனாய் கிடந்திருக்கான், வேதனைப்படி என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து உன்னை சுகமாக்குவேன் என்றார். நூற்றுக்கு அதிபதி பிரதித்துமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்கு பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவராக இருந்தும், ரொம்ப முக்கிய அவசரம் பாருங்க, அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவராக இருந்தும் எனக்கு கீழ்ப்படுகிற சேவகரும் உண்டு. நான் வா வென்றால் வருகிறான், போ என்றால் போகிறான். மற்றவர்களை நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றவனை வாவென்றால் வருகிறான். என் வேலைக்காரருக்கும் இதை செய்ய என்றால் செய்கிறான். இயேசு அதை கேள்விப்பட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்வதை நோக்கி, இஸ்ரவேலுக்களும் நான் இப்பேற்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாவே என்று சொல்கின்றார். அதாவது இந்த இடத்துல வந்து பாருங்களேன், ஒரு நூற்றுக்கு அதிபதி, இந்த நூற்றுக்கு அதிபதி பாருங்க, வேதத்துல வந்து இவருடைய பேக்ரவுண்ட் நீங்க பார்த்தா ஒரு நல்ல மனிதன் என்று சொல்லப்படுகிறது. அது மட்டும் கிடையாது, யூதர்களுக்கு ஜெப ஆலயம் வைக்க உதவி செய்திருக்கிறார். ஒரு ஜெப ஆலயம் வந்து இவரால் வந்து நடத்துறதுக்கு ஒரு ஜெப ஆலயத்தை வைக்கக்கூடிய இவர் வந்து பண்ணி கொடுத்துருக்கான் பாருங்க. அப்பேற்பட்ட ஒரு செஞ்சுரியன், ரோம போர்ச்சேவன், நல்லவனா இருக்கிறான். அவன் வந்து இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்படுறான் பாருங்க. இயேசு கிறிஸ்துவ நம்பிக்கை இருக்கிறது. அப்பொழுது அவன் சொல்றான் வந்து, இயேசு கிறிஸ்து தன்னுடைய வேலைக்காரனுக்காக பாருங்க, எத்தனை பேர் வந்து நம்மளுடைய பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுவோம். ஆனா ஒரு வேலைக்காரனை கூட நேசிச்சு நமக்கு பிரியமான வேலைக்காரன் சுகமா இருக்கான், அவருக்காக ஒரு முன்னேற்பாடு செஞ்சு இவர் இறங்கி வரணும் அவசியம் கிடையாது, இறங்கி போய் கேட்கலாம். அப்போ எவ்வளவு ஒரு நல்ல மனிதன் பாருங்க. அவர் வந்து இயேசு கிறிஸ்து வந்து தன் வேலைக்காரனுக்காக வந்து சுகத்துக்காக ஜெபம் பண்ணும் பொழுது அவர் சொல்றாரு, நானே வரேன்ற போது அவர் சொல்றாரு, ஆண்டவரே, நான் வந்து ஒரு பாவியான மனுஷன், நான் ஒரு ரோமன், நான் இன்றைக்கு வந்து நான் யூதர்களுக்கு எதிராக இருக்கிறோம். அப்பேற்பட்ட சூழ்நிலைக்கு நீங்க வந்து வர்ற அளவுக்கு என்னோட வீடு ஒரு பரிசுத்தமான வீடு கிடையாது, நானும் ஒரு பாத்திரான மனிதன் கிடையாது. ஆனா எனக்கு ஒரு விஷயம் தெரியும், அதாவது என்னுடைய வார்த்தைக்கு வல்லமை என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரிகின்றாரு. என்னன்னா, எனக்கு வந்து நானே ஒரு அதிகாரத்தை கீழ்பட்டிருக்கிறேன். ஆனா எனக்கு வந்து என்ன பண்றாங்க, ஒரு 100 பேர் என்ற வேலை பார்க்கறவங்க இருக்கிறாங்க. அதனாலதான் என்னோட பேர் நூற்றுக்கு அதிபதின்றாங்க. அவருடைய வான்னா வர்றான், போனா போறான்றான். அப்பேற்பட்டவர் இருக்காரு, நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்கன்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு வார்த்தையினுடைய வல்லமையை தெரிந்து கொண்டிருக்காரு. அதிகாரம் வசனத்தை என்னுடைய வார்த்தைக்கே இவ்வளவு அதிகாரம் இருக்கு. ஒருத்தர் வானா வர்றான், போனா போறான் அப்படின்னா, நீங்க வானமும் கூடையும் படத்தை தேவை ஆண்டவர் என்று அங்கீகரிக்கிறார். நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா போதும், இந்த வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு அற்புதம் நடக்கும். நீங்க வரணும் அவசியம் கிடையாது, இங்க இருந்து சொன்னாலே போதும், அது வந்து என்னோட வாழ்க்கையில வந்து என்னோட வேலைக்காரனை சுகப்படுத்துன்றாரு. அப்ப எல்லாவற்றுக்கும் மேல அவர் தேவனாய் பார்க்கிறாங்க. என்னுடைய வார்த்தைக்கே இவ்வளவு வல்லமை இருக்குன்னா, கர்த்தருடைய வார்த்தைக்கு வந்து மிகப்பெரிய வல்லமை இருக்குன்றது ஒரு புறஜாதியான மனுஷன்
அவர் வந்து கர்த்தரை குறித்து கேள்விப்பட்டு கர்த்தரை அங்கீகரித்து அவருக்கு உன்னோட வேலைக்கானக்கா ஜெபம் பொழுது இப்ப சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு, இஸ்ரவேலுக்குள்ள பெறப்பட்ட விசுவாசத்துல பார்த்ததில்லை என்றாரு. ஒரு பெரிய விசுவாசங்கிறது வந்து அவரை வந்து அக்ரே பண்றாரு. அப்ப நாம் எந்த அளவுக்கு கர்த்தரை எப்படி பார்க்கிறோம், எப்படி நம்முடைய வாழ்க்கையில வந்து அவரை பார்க்கிறோம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்க. அப்படி பார்க்கும் பொழுதுதான் நாம் வந்து என்ன பண்ணிடுறோம்னா நம்மளுடைய விசுவாசம் வந்து அங்கீகரிக்கப்படும். அப்படி அங்கீகரிக்கும் பொழுது அது கெட்ட பலன் வரும். இதே நீங்க பேதுரு எடுத்தீங்கன்னா, பேதுரு தண்ணீர் மேல் விழும்போது இயேசு கிறிஸ்து சொல்ல அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்டேன்றாரு. ஆனா இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் பாருங்க, பேதுருக்குள்ள ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது பாருங்க. அவங்க வாழ்க்கையில வந்து அவருடைய விசுவாசம் வந்து வர்த்திக்கப்படுகிறது. அவரோட கூட வந்து ஒரு ஒரு விசுவாசம் வர்த்திக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவருடைய வாழ்க்கையே மாறுகிறது பாருங்க. அப்போஸ்தலரை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் வந்து 3வது அதிகாரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஜெபாலயத்துக்கு போயிட்டு இருக்கும்போது சொல்றாரு. நான் நேரம்லாம் வேகமா சொல்லிக்கிறேன். ஜெபாலயத்துக்கு போகும்போது அங்க ஒரு சப்பானி உட்கார்ந்துருக்கான். அவன் பிச்சை எடுத்துட்டு இருக்கான் பாருங்க. அப்போ வந்து பேதுருவை பார்த்து ஏதாவது பார்த்து பிச்சை போடுவாருன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது பேதுரு சொல்றாரு, வெள்ளியும் இல்லை பொல்லும் என் இடத்துல இல்லை, நசரேயா இயேசு நாமத்தை எழுந்து நட அப்படின்றாரு. பாருங்க, என்னிடத்துல இயேசு இருக்கிறார், அவருடைய வல்லமை இருக்கிறது, நான் விசுவாசிக்கிறேன், என்னுடைய விசுவாசம் வளர்ந்திருக்கிறது. இப்ப அப்போ விசுவாசம் கிடையாது, விசுவாசனுடைய மாற்றங்கள் உண்டா இருக்கிறது. எந்த பேதுரு வந்து அற்ப விசுவாசியின் கத்த சொன்ன அதே பேதுரு வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் உண்டா அவர் சொல்றாரு. விசுவாசம் எழுந்து நடன்றார். ஒரு பிறவி சப்பானியை வந்து அவர் சுகப்படுத்துறாரு. இடையில ஒரு சப்பானியாக ஆக்சிடென்ட் ஆகி அவர் போகல, பிறந்த தாயின் வேதத்துல பிறந்திலிருந்தே சப்பானியா இருக்கிற மனுஷனை பார்த்து அவரை சுகப்படுத்த எழுந்து கால் ஒன்றி நின்றான் என்று வேதத்துல போட்டு விசுவாசம் பெறுகிறது. விசுவாசம் பெருக பெருக நம்முடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்கிறது. நாம் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கிறோம் பாருங்க. நம்ம என்ன நம்ம முதல்ல நினைச்சோம் நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையில அவ்வளவுதாங்க, நம்ம விசுவாசம் அவ்வளவுதான், நம்ம விசுவாசம் இது இந்த அளவு தான் பலன் கிடையாது. விசுவாசம் பெருக செய்யறதுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் என்ற வாசத்துல பாத்தீங்கன்னா, ரோமர் 10:17 வந்து பாருங்க, இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. ரோமர் 10:17 ஆதலால் விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் வரும். விசுவாசம் கேள்வியினால் வருகிறது. இந்த கேள்வின்னா என்ன சொல்றோம்னா கேள்வி ஞானம், ஹியரிங். தேவனுடைய வசனத்தை நம்ம எந்த அளவுக்கு நம்ம கேட்கிறோமோ, கேட்கும் ஹியரிங் அண்ட் ஹியரிங், எந்த அளவுக்கு நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோமோ தேவனுடைய வசனம் கேட்கணும். கேட்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ணுறது, நம்முடைய ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறதா இருக்கு. அப்ப இன்னைக்கு வந்து யூடியூப்ல இருக்கு, ஃபேஸ்புக்ல இருக்கு, இன்னைக்கு நிறைய மெசேஜஸ் யூடியூப்ல நம்ம பார்க்கலாம், கேட்கலாம். ஆனா அன்றைக்கு உள்ள காலத்துல வந்து என்ன இருந்துச்சு, இப்ப இந்த இடத்துல வந்து கேட்டுக்கொண்டே இருக்குன்னா அப்ப எப்பவுமே எல்லாரும் பிரசங்கம் பண்ணிட்டே இருந்தாங்க இல்ல. அது வந்து அப்படி கிடையாது. நாம் வசனத்தை நாம் பேசும் பொழுது அந்த வசனம் என்ன பண்ணுது, நமக்கு செவியானது கேட்கிறது. இப்ப வசனத்தை வாசிக்கும் பொழுது, வசனத்தை தியானிக்கும் பொழுது, நம்முடைய வாய் பேசும் பொழுது நம்முடைய செவி கேட்கிறது. அப்ப வசனத்தை நம்ம வாசிக்க, வசனத்தை நம்ம வந்து ஜெபம் பண்ண, வசனத்துல வந்து நம்ம வந்து தியானம் பண்ண, நம்முடைய பேசுகின்ற வார்த்தை, இப்ப நான் பேச பிரசங்கத்தை வந்து என்னுடைய காது, முதலாவது என்னுடைய காது கேட்குது, அதுக்கப்புறம் தான் நீங்க எல்லாருமே கேட்டுக்கொண்டு இருக்கிறது பாருங்க. அப்ப நாம் எந்த அளவுக்கு வசனத்தை ஜபிக்கிறோம், எந்த அளவுக்கு வசனத்தை தியானம் பண்ணி, எந்த அளவுக்கு பேசுகிறோமோ அதை கேட்க கேட்க என்னுடைய காது கேட்கிறது என்ற சூழ்நிலையை வந்து நான் மறக்க ஆரம்பிக்கிறேன். சூழ்நிலைக்கு மேலாய் நான் வந்து கடல் மேல் பேதுருவை போல நடக்க ஆரம்பிக்கிறேன் பாருங்க, இயேசு கிறிஸ்து மாதிரி நடக்க ஆரம்பிக்கிறேன். இந்த சூழ்நிலையை வந்து நான் பார்க்கவில்லை, அது எப்பேற்பட்ட சூழ்நிலை எடுத்துட்டு போட்டும் வேத வசனம் எல்லாவற்றையும் மறக்க செய்கிறது. என்னுடைய பார்வையை நான் இயேசு மீது வைக்க வைக்கிறேன் பாருங்க. இயேசுவை நோக்கி நடக்க 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 நான் இயேசுவை ரீச் பண்ணுவேன் ஒரு நாள். பேதுரு மாதிரி வந்து நம்ம அழுது போக மாட்டோம் பாருங்க. சூழ்நிலையை பார்த்தா பேதுரு மாதிரி அழுது போயிடுவாங்க. சூழ்நிலையை பார்க்காம இயேசுவை பார்க்க வேண்டும். எந்த அளவுக்கு வசனத்தை கேட்கிறோமோ அந்த அளவுக்கு என்ன பண்ணும், வாழ்க்கையில விசுவாசம் பெருக ஆரம்பிக்கிறது. விசுவாசம் வந்து பாருங்க, கடுகு விதை அளவு விசுவாசம். கடுகு விதை என்ன பண்ணுவோம், விதைக்கு கடுகு விதை கையில வசந்தா விதையாத்தான் இருக்கும். அது மண்ணுல போட்டு நம்ம விதையை வளர்க்கும் பொழுது என்ன ஆயிரும்னா, அதுக்கு தண்ணியை ஊற்றி அதை வந்து பராமரித்து வளர்க்கும் பொழுது ஒரு பெரிய மரமாக ஆகாயத்து பறவைகளை வந்தடைத்தக்கூடிய வரும் வேதத்துல இருந்து போட்டுக்கிறது பாருங்க. அது மாதிரி சின்ன விசுவாசம் தான். நான் சொல்றேன், அந்த சின்ன விசுவாசமே உனக்கு போதும். இந்த சின்ன விசுவாசத்தை பார்த்து நீ அந்த காட்டத்தின் மரத்தை பார்த்து நீ வந்து பிடுங்கிட்டு போய் வேற இடத்துல நடப்பா நடும். மலைகளை பார்த்து பேசினா மலை வந்து பாருங்க, மலை போன்ற சூழ்நிலை வந்து மாறும் பாருங்க. மலை போன்ற பிரச்சனைகளை பிசாசு வந்து நடக்கிற ஒரு பேரியர் மாதிரி ஓட்டப்பந்தயத்துல வந்து ரன்னிங் ரேஸ்ல வந்து இந்த தடை ஓட்டம் இருக்கும் பாருங்க, ஓடிட்டே இருக்கும்போது தடைகளை வந்து ஜம்ப் பண்ணி விடுவாங்க. அது மாதிரி பிசாசு வந்து வாழ்க்கையில தடைகளை கொடுத்துட்டே இருக்கிறார். நம்ம வந்து கிறிஸ்துவை நோக்கி ஓட்டப்பந்தயத்தில் ஓடிக்கொண்டிருக்கோம் பாருங்க. இந்த தடைகள்லாம் தாண்டி ஓடிட்டே இருக்கணும்னா அதற்கேற்ற பலன் வேண்டும், அதற்கேற்ற விசுவாசம் நம்ம வாழ்க்கையில உண்டாகணும் பார்த்துக்க. இந்த விசுவாசத்தினாலதான் நம்ம என்ன பண்ணுவோம், கிறிஸ்துவை நோக்கி நம்ம ஆசையா வந்து சொல்லிருக்கணும். அப்ப நம்ம பேசிக்க ரட்சிக்கப்படுறதுக்கே வந்து விசுவாசம் வந்து முக்கியம் பாருங்க. ஏன்னா நீங்க வந்து ரோமர் 10:10 வந்து இப்படியா சொல்லிக்கிறது, ஏனென்றால் 10:9 கர்த்தா இயேசு கிறிஸ்துவை வாயினாலே அறிக்கையிட்டு, இந்த இடத்துல பாருங்க அந்த வாய் வருது பாருங்க, தேவன் அவரை மரித்தெழுந்து எழுப்பினார் என்று இதயத்துல விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவோம். நம்ம ரட்சிப்பே வந்து நம்முடைய வாழ்க்கை எப்படி ரட்சிக்கப்பட்டோம், முதல் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டோம், இயேசுக்கு நமக்குள்ள ஒரு வந்து இயேசுக்கு நிரந்தர இடம் கொடுத்தோம்,
அப்ப நம்ம பேச ஆரம்பிச்சிடும், இனிமேல் நான் வாழ்க்கையில இயேசுதான் பின்பற்ற போறோம், இயேசுதான் ஆண்டவர், அவர் தான் எனக்காக சிலுவையில் அறிஞ்சான்னு சொல்லிட்டு நம்ம ஆட்டோமேட்டிக்கா மற்றவங்களுக்குள்ள சொல்ல ஆரம்பிப்போம் பாருங்க. சொல்ல ஆரம்பிக்கும் போது ரட்சிப்பு வந்து நம்ம வாழ்க்கையில் நடைபெறுகிறது. நீதி உண்டாக இதயத்தில் விசுவாசப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அது மட்டும் கிடையாது, வாயினால நம்ம அறிக்கை பண்ண வாழ்க்கை ரட்சிப்பு உண்டாகும். ரட்சிப்பு அப்படின்ற வார்த்தைக்கு வந்து ஜோன் போட்டிருக்கு. அது பல விதத்துல ரட்சிப்பு இருக்கு. தரித்திரத்திலிருந்து ரட்சிப்பு இருக்கு, வியாதியிலிருந்து ரட்சிப்பு இருக்கிறது, உங்களுக்கு வந்து தேவைகள் வந்து ரட்சிப்பு இருக்கிறது, நம்முடைய நித்திய ஜீவனுக்கு ரட்சிப்பு இருக்கிறது. அப்ப அப்ப விசுவாச வாழ்க்கையில நீங்க வர வர வந்து உங்களோட வாழ்க்கையில வந்து வசனத்தை வந்து நம்ம நாக்குல வச்சு நம்ம வந்து இது பண்ண நம்மளோட வாழ்க்கையில வந்து உண்டாயிரும் பாருங்க. ஹலோ. அப்ப அப்ப நம்ம விசுவாச வாழ்க்கைங்கிறது வந்து நாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். வாயினால அறிக்கை பண்ண நம்ம வாழ்க்கையில விசுவாசம் வந்து நம்ம விசுவாசம் வந்து நம்ம வாழ்க்கையில கிரியை செய்யறதா இருக்கு, நம்ம வாழ்க்கை நடக்கிறதா இருக்குது. அப்ப வாயின் அறிக்கைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வேதத்தின் வாக்கு தத்தங்கள் எடுத்து ஒவ்வொரு நாளும் நம்ம அறிக்கைப்படும் பொழுது அது இந்த விசுவாசத்தை பெறுகிறதா இருக்கிறது. நம்ம விசுவாசம் எந்த அளவுக்கு பெறுகிறதோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில அற்புதங்களாக நடக்கிறது. நான் ஜெபித்து கொடுக்கின்றேன். அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேலைக்காக சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, என்னுடைய அர்த்த விசுவாசங்கள் எல்லாத்தையும் நிறைவாக்கி கொடுக்கிறாங்க ஆண்டவரே. எங்கள் விசுவாசங்கள் அதிகமாய் இன்னும் நாங்கள் வளர உதவி செய்கிறோம் ஆண்டவர். தேவ வசனத்தை நாங்கள் வளர வளர, ஜெபத்தில் நாங்கள் வளர வளர ஆண்டவரே, இன்னும் விசுவாசத்தில் பெறுகிறவர்களாக இருக்கிறோம் ஆண்டவரே. இந்த விசுவாசத்தில் அதிகமாய் பெறுகிற வாழ்க்கையில் அற்புதங்கள் அடையாளங்களும் இது கேட்களுக்கு ஒருவனுக்கு உண்டாவதாக ஆண்டவரே. அவர் உமக்கென்று பிரயோஜனமாக நடக்க உதவி செய்கிறாங்க. உன் மண்டையில் நான் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரை. நீரை பொருட்படுத்திக் கொள்ளும், ஆசீர்வதியும், கிருபையினால் நிரப்பும். இயேசு கிறிஸ்து வல்லவன் நாம் ஜெபிக்கும் நல்ல பிதாவே. ஆமேன்.